இந்தியாவிற்கு எதிரான சதிவேளையில் துருக்கி ஐரோப்பாவினுடைய நோயாளி அப்படின்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட துருக்கி நாடு இப்போ ஓரளவு வளர்ச்சியை கண்டு வராங்க. துருக்கியினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முஸ்தபா கமால் பாட்ஷா அந்த நாட்டை மதசார்பற்ற நாடாக அறிவித்து அரசியல், சமூக, பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். ஆனால் நூற்றுக்கணக்கான நூறாண்டுகளை கடந்த பின்னரும் இப்போ துருக்கி அந்த பாதையிலிருந்து விலகி கொண்டிருக்கு. ஐரோப்பா நாடாகவும் இல்லாமல், மத்திய கிழக்கு நாடாகவும் இல்லாமல் இரட்டை வேடம் போட்டு வருது. குறிப்பாக இந்தியாவில் காஷ்மீர் பிரச்சனையை தூண்டி விடுவதோட குற்றவாளிகளை இராணுவத்தில் ஆலோசகராகவும் நியமித்து இந்தியாவை சீண்டி வராங்க. துருக்கியில் மொத்தம் 8.50 கோடி மக்கள் தான் இருக்காங்க. இந்த நாட்டின் அதிபராக ரெசப் தாயிப் எர்டோகன் இருக்கார். இவர் கடந்த செப்டம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற G20 மாநாட்டில் பிரதமர் மோடியை சந்தித்து 2 தரப்பு உறவுகளை மேம்படுத்துவது பற்றி ஆலோசித்தார். ஆனால் அதற்குள்ளாகவே தற்போது இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டில் கவனம் செலுத்த தொடங்கிட்டார். அதாவது அதிபர் ரெசப் தாயிப் எர்டோகனுடைய ரகசிய துணை இராணுவ குழுவின் பெயர் SADAT. இது எர்டோகனுடைய முன்னாள் இராணுவ உதவியாளர் அன்ட்னான் தர்னிவெற்றி தலைமையில் செயல்பட்டு வருது. இந்த குழுதான் இந்தியாவுக்கு எதிராக இப்போ இறங்கியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் பிறந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்ட சையத் குலாம் நபி ஃபாய் என்பவர் இந்த துணை இராணுவ குழுவில் சேர்த்திருக்கார். இவர் தான் இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டில் மூளையாக செயல்பட உள்ளதாக திடுக்கிடும் தகவலாம் வெளியாகிருக்கு. இவர் அமெரிக்காவை தளமாக கொண்ட காஷ்மீரி அமெரிக்கன் கவுன்சில் KAC, பாகிஸ்தானின் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ISI உள்ளிட்டவற்றில் இருந்து நிதி உதவி பெற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய உலகின் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய முக்கியமானவரோட நெருக்கமாக இருந்திருக்கார். இந்த தகவலை நார்டிக் மானிட்டர் உதவி பண்ணியிருக்காங்க. நார்டிக் மானிட்டர் என்பது ஆன்லைன் செய்தி தளமாகும். இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான துருக்கியின் நிலைப்பாடு அப்படிங்கிறது எந்த தாக்கத்துக்கும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்தியா ஏற்கனவே துருக்கியின் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றில் $2 பில்லியன் கடற்படை ஒப்பந்தத்தை முன்கூட்டியே ரத்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் துருக்கி நாட்டுக்கான பாதுகாப்பு துறை சார்ந்த ஏற்றுமதியும் துருக்கி நிறுத்தி இருக்காங்க. பாதுகாப்புக்கான ஏற்றுமதி, அதாவது துருக்கி நாட்டுக்கான பாதுகாப்பு துறை சார்ந்த ஏற்றுமதியும் இந்தியா நிறுத்தியிருக்காங்க. உள்நாட்டு ஆயுத உற்பத்தி மற்றும் வெடிமருந்துகளின் உற்பத்தி என்பது தொடர்ந்து அதிகரித்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் 2019-20 முதல் இப்போ வரைக்கும் பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்தி என்பது இந்தியாவில் 60 விழுக்காடு வரை அதிகரிச்சிருக்கு. 2022-23 ஆண்டில் பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்திங்கிறது 1,08,684 கோடியாக இருந்துச்சு. இதன் மூலமாக நம்முடைய நாட்டின் பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்கள் தடையின்றி கிடைப்பதோட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி அதிகரித்து வருது. 2023-24 நிதியாண்டில் பாதுகாப்புத்துறை சார்ந்த ஏற்றுமதி 21,083 கோடியே தொட்டது. இது அதற்கு முந்தைய நிதியாண்டில் 15,920 கோடியாக இருந்த நிலையில் 2023-24 32.5 விழுக்காடு வரை வளர்ச்சி அடைந்திருக்கு. இதனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் துருக்கியின் ரகசிய சதித்திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவை எந்த வகையும் பாதிக்காது. இத்தனைக்கும் கடந்த ஆண்டு துருக்கியும் சிரியாவையும் நிலநடுக்கம் பாதித்த போது இந்தியா தான் அனைத்து நிவாரண உதவிகளையும் மீட்பு உதவிகளையும் கொடுத்தாங்க. ஐநா சபையிலும் பாகிஸ்தானையும் இந்தியாவுக்கு எதிராக விஷம் கக்கும் துருக்கியின் செயல்பாட்டை அரபு நாடுகள் ஏற்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கு செய்யப்படக்கூடிய உதவிகளும் உருப்பட்டது கிடையாது. பாகிஸ்தானுக்கு உதவிய நாடுகளும் உருப்பட்டது இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறு.